வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பழசை புதுசாக்கி பணமாக்குற ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த மிஸ்டேக்னால அவங்களுக்கு ஐபிஓ கிடைக்காம போயிடுது. அது என்ன மிஸ்டேக், அதுக்கான சொல்யூஷனையும் இந்த வீடியோவில் லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது இண்டிக்யூப் ஸ்பேசஸ், பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ், சாந்தி கோல்டு இன்டர்நேஷ்னல்னு மற்ற மெயின்லைன் ஐபிஓவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தாலும் நாம் ஏன் ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி பேசுகிறோம்? அப்போ இதில் லிஸ்டிங் கெயினுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்னா எவ்வளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஃபைனலாக நான் அப்ளை பண்ணணும்னா இல்லையா பர்சனலாக, அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போக. ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களோட பிராண்ட் பேர் electronicsbazaar.com. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ரீசெண்டாக ஏதாவது ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிய வந்திருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பேர், எலக்ட்ரானிக்ஸ் பஜாருங்கிறது அதோட பிராண்ட் பேர். எப்படி எட்டர்னல்ங்கிறது கம்பெனியோட பேராகவும் ஜொமேட்டோ பிராண்ட் பேராகவும் இருக்குதோ அந்த மாதிரி தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பஜார் அப்படிங்கிற பேரில் இவங்க அந்த ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்ஸ்லாம் பை அண்ட் செல் குளோபலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் அப்படின்னா என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பழைய லேப்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாத கண்டிஷனில் இருக்கலாம். அதை நீங்கள் செல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல தான் இந்த கம்பெனி வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாங்க, அதாவது சோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க. ரீஃபர்பிஷ்னால் அதை க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பார்ட்டும் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்னா அதோட ஒவ்வொரு பார்ட்டையும் செக் பண்ணுறாங்க. ஏதாவது ப்ரோக் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, பழைய பேட்டரிஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் டேட்டாவை டெலீட் பண்ணுறது, இது மாதிரி என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சேல்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பைபேக் பண்ணணும், அவங்ககிட்டருந்து வாங்கின ஒருத்தரே அவங்களுக்கே ரிட்டன் கொடுக்கலாம்னு இருக்கிறாரு, இல்லைன்னா வாங்கின ப்ராடக்டில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஆஃப்டர் சேல்ஸும் இவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வாங்குறதுக்கு பெட்டர் செகண்ட் ஹேண்ட்லேயே லேப்டாப் வாங்கிடலாமே அப்படின்னா, செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்குகிற லேப்டாப்புக்கும் ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்புக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா வாரண்ட்டி. ஸோ இந்த ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். செகண்ட் ஹேண்டில் நம்ம ஒரு யூஸ்டு லேப்டாப் வாங்குறத காட்டிலும் இந்த ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் பிராண்ட் நியூ லேப்டாப்பை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களோட வாரண்ட்டி மட்டும் இல்லாமல் ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய அத்தாரைஸ்டு ரீஃபர்பிஷர், இந்தியாவோட பிக்கஸ்ட் கம்பெனி இது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி, லெனோவோ இந்த மாதிரியான முக்கியமான ஹை லெவல் பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவ்டு பார்ட்னர்ஸாகவும் இவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயராக ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, இவங்களுக்கு கடன் கிட்டத்தட்ட 446 கோடி இருக்குது. இந்த ஐபிஓ வரது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 460 கோடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 460 கோடி கிடைக்கிறதுல ஒரு 320 கோடியை அவங்க கடனை திரும்ப செலுத்துறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. அப்படி 320 கோடி ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி கிட்டத்தட்ட கடனில்லா நிறுவனமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும்னா ஜூலை 23, ஜூலை 24, ஜூலை 25 இந்த 3 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையாங்கிற ஸ்டேட்டஸ் தெரிகிற நாள் ஜூலை 28 திங்கக்கிழமை. உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஜூலை 29 அன்றைக்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்துடும். இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகிற நாள் ஜூலை 30 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபாயிலிருந்து 237ன்னு ஒரு பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 2 ஷேர்னு நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணிக்க முடியாது. லாட் கணக்கில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 63 ஷேர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டில் இருந்து 13 லாட் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் படி, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 237 ரூபாய் மேலே 63 ஷேருக்கு 14,931 ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா 1,94,103 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படும். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்கவுங்க டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம்
பணம் தான் வந்து இதில் ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுவோம். ஆனால் ஐபிஓக்கு மட்டும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு லாட் நான் அப்ளை பண்ணுறேன்னா இந்த 14,931 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை கவனமாக தவிர்த்துருங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் யூபிஐ ஐடி, எத்தனை லாட் வேணும், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை மேக்ஸிமம் ப்ரைஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற முடிவு அந்த பாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை இல்லைனா சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி அப்ளைடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருங்க. ஸோ இப்படி அப்ளைடுன்னு வந்துருச்சு, நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டோம்னு நினச்சிடாதீங்க. உங்கள் கூகுள் பே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோட கூகுள் பேவை லிங்க் பண்ணியிருக்கீங்க, அந்த யூபிஐ ஐடியை லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கூகுள் பேக்கு போங்க. உங்கள் கூகுள் பேயில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா ஆட்டோ பே ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே பெண்டிங் அப்ரூவல் இல்லைனா ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு ஆட்டோ பே ரிக்வெஸ்ட் இருக்குது, அதை அத்தரைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை அத்தரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் இந்த அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளைடுன்னு ஸ்டேட்டஸ் காமிச்ச உடனேயே அவங்க அப்ளை பண்ணிட்டு தான் நினச்சிட்றாங்க. ஆனால் அவங்க அப்ளிகேஷன் சப்மிட்டே ஆகியிருக்காது. உடனே அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓட டெக்னிக்கல் பார்க்கணும், ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கணும், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஜூலை 23, 24, 25 இந்த 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் வந்து கம்பல்சரி நிஃப்டியோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அடுத்த புதன்கிழமை அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, ஏதாவது அன்சர்டைன் திங்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நியூஸ் நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. தேர்ட் முக்கியமான விஷயம் ஐபிஓட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். நான் பர்சனலாக டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணின போது இன்றைக்கி ஜூலை 23 அன்றைக்கி ஒரு ஷேருக்கு ஒரு 80 ரூபீஸாவது ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு டெக்னிக்கலாக தெரிய வந்துச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஜூலை 25 அன்றைக்கி மாறுனுச்சுன்னா கூட நான் போட்ட அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் டெக்னிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு டெசிஷன் எடுங்க. நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.